கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்தேன் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்தேன் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட என் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. நான் போகும் வழியெல்லாம் என் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே கெனுசே முழுமனதாய். ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆ ஆ ஆ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். நான் இந்த தேசத்துக்கு மறுபடியும் வர பண்ணுவேன். அதே மாதிரியே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். என்னதான் யாக்கோபு அநேக தவறுகள் செய்த மனிதனா இருந்தாலும் அவர் கர்த்தருடைய வாக்கு நிமித்தமா போன இடத்துல அவர் அப்படி டிஸ்ட்ராக்டாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வச்சிருந்தார். எத்தனையோ இயர்ஸ் அவர் வேஸ்ட் பண்ணி வச்சிருந்தார். கர்த்தருடைய வாக்கும் கர்த்தருடைய முன்குறித்தலும் அவர் மேலே இருந்த போதும் அவர் அதனுடைய வேல்யூ தெரியாமலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு எந்த கைடன்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதை அவரோட ப்ராமிஸ் அந்த அளவுக்கு டிலே ஆகிறதுக்கு அவரே ஒரு காரணமாயிட்டார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். எல்லாரையும் ஓரமாக வச்சுட்டு அவர் கர்த்தரை நோக்கி ராமுழுதும் கர்த்தரை நோக்கி போராடினார். அப்போதான் யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு இல்லை, இனி நீ இஸ்ரவேலுன்றார். அதே தான் இன்றைக்கு உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருந்தும் ஏதோ ஒரு சில மிஸ்டேக் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, நான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் எப்படி அப்படின்ற அந்த நிலைமையில நீங்க இருக்கலாம். அந்த நிலைமையில இருந்தா கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க மேல வந்துச்சுன்னா, கர்த்தருடைய முன்குறித்தல் உங்க மேல இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் உங்களை பார்த்து சொல்ல அவர் ரெடி. அதை அக்செப்ட் பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிட நீங்க ரெடியா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த லைனை கூட பாருங்க.
ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில். ஹோல் பைபிள் படிக்கலாம். அவரையே ஆதரவாய் கொண்டோ. எத்தனையோ பேர் வாழ்க்கையை பார்க்கலாம், இதுவரை நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. சொல்ல முடியுமா? வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அந்த யாக்கோபோடு இருந்த தேவன் நீர் எங்களோடும், நீர் இந்த நாளும் இந்த பாடல் மூலமா, இந்த வர்ஷிப் மூலமா எங்ககிட்ட சொல்றீங்க, யாக்கோபே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காக நன்றி. அந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொண்டு உம்முடைய பாதையிலும் உம்முடைய வார்த்தையிலும் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.